friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா percentageோட type 4 ஓகேவா. ஸோ டைப் 4ல எலெக்ஷன் ரிலேட்டட் ஆனது. இந்த எலெக்ஷன் ரிலேட்டடும் இன்னொரு டைப்பும் நம்ம இதுலேயே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரிலேட்டடாக வந்து எந்த மாதிரி சம்ஸ் வந்து இந்த பர்சன்டேஜில் கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஒரு தேர்தலில் வேட்பாளர் எக்ஸ் மொத்த செல்லுபடியான வாக்குகளில் 70% பெற்றிருக்காரு. அதாவது இப்போ ஓட்டு போட்டோம் அப்படின்னா அதில் வந்து மொத்த ஓட்டில் வேலிட் ஓட்ஸு இன்வேலிட் ஓட்ஸுன்னு பிரிப்பாங்க. செல்லாத ஓட்டு செல்லும் ஓட்டுன்னு. அப்படி இவர் செல்லுபடியான வாக்கில் 70% வாங்குறாரு. அடுத்து மொத்த வாக்குகளில் 20% செல்லாத ஓட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்த வாக்குங்கிறது 100% வைங்களேன். அதில் 70%ங்கிறது 80%ங்கிறது வேலிட் ஓட்டாக இருக்கும். ஓகேவா. 80%ங்கிறது வேலிட் ஓட்டாக இருக்கும். 20% அப்படிங்கிறது இன்வேலிட் ஓட்டு. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 20% வந்து செல்லாதவை. மொத்த செல்லுபடியான வாக்குகளில் அப்போ இந்த வேலிட் ஓட்ஸில் இவர் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாரு? 70% ஓட்டு வாங்குறாரு. ஓகேவா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. செல்லாதவை என அறிவிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 64,000 எனில், இப்போ அந்த டோட்டலாக வேலிட் ஓட்ஸோட அந்த எண்ணிக்கை வந்து 64,000 எனில் அந்த வேட்பாளருக்கு ஆதரவாக பதிவான செல்லுபடியான வாக்குகளின் எண்ணிக்கை. ஸோ அப்போ அந்த அவர் 70% வாங்கினார் இல்லையா, அந்த 70%ங்கிறது எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த ஓட்ஸில் வேலிட் ஓட்டு எவ்வளோ அண்ட் அந்த வேலிட் ஓட்டில் இவர் வாங்கின அந்த 70% ஓட்டு எவ்வளோ அப்படிங்கிறதான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 64,000. இந்த 64,000ல் 2% நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒன்று வேலிட் ஓட்ஸ்க்கான பர்சன்டேஜ். வேலிட் ஓட்டுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ? 80. ஸோ அப்போ 80/100. அந்த வேலிட் ஓட்டில் இவர் வாங்கின ஓட்டு 70. ஸோ 70/100. இதுதான். இதை கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிட போகிறோம். 0 கேன்சல் பண்ணுங்கள். 0 கேன்சல். இங்கே ஒரு 0 2 0 அடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 35,840 ஓட்டு வாங்கியிருப்பாரு அப்படின்னு வந்திருக்கும். ஸோ ஆன்சர் இதுதான். ஸோ அப்போ இவங்க கொடுத்த இன்வேலிடை வச்சு நம்ம வேலிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த வேலிடில் இவர் வாங்கின 70% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். 2% ஒரே டைமில் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். அடுத்தது பாருங்க. இதுவும் வந்து இந்த எலெக்ஷன் வச்சு கேட்கக்கூடியதான். ஒரு தேர்தலில் 56% வாக்குகளை பெறும் வேட்பாளர் 7,800 வாக்குகள் பெரும்பான்மையுடன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ மெஜாரிட்டி, பெரும்பான்மைங்கிறது அந்த வித்தியாசம், தோத்தவங்களுக்கும் ஜெயிச்சவங்களுக்குமான வித்தியாசம் தான் அந்த மெஜாரிட்டி ஓட்டு. ஓகேவா. ஸோ அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்க. ஒரு தேர்தலில் 56% வாக்கு வாங்குறவர் அப்படிங்கிறது ஜெயிச்சவர். ஓகேவா. அப்போ 100ல் 56 கழிச்சோம்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 44. இந்த 56ங்கிறது ஜெயிச்சவர், வின் பண்ணவருடைய பர்சன்டேஜ். தோத்தவங்களோட பர்சன்டேஜ் என்ன? 44. இதில் இந்த மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்களே, அந்த 7,200 ஓட்ஸுங்கிறது என்னன்னா வின் பண்ணவங்களுக்கும் லாஸ் பண்ணவங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஓட்டு. ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டுக்குரிய பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இங்கே 2 வரும், 12. ஸோ இந்த 12%ங்கிறது தான் இந்த 7,200. இப்போ இதை வச்சு மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 12%ங்கிறது 7,200னா 100% எவ்வளோ? சிம்பிளா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 12x = 7,200 × 100. இப்போ எக்ஸ் வேணும்னா 7,200 × 100/12. அவ்வளோதான். இதை அடித்தோம் அப்படின்னா என்ன வரும்? 60,000 வரும். 6 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ அதில் 60,000ங்கிறது வரும். ஓகே. ஸோ இங்கே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், வின் பண்ணவங்களுக்கும் லாஸ் பண்ணவங்களுக்குமான இடைவெளி தான் அந்த மெஜாரிட்டி ஓட்ஸ். ஸோ அப்போ அந்த இப்போ இடைவெளி பர்சன்டேஜை கண்டுபிடிச்சி அதை மெஜாரிட்டி ஓட்ஸ்க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா எலெக்ஷன் ரிலேட்டடான கொஷின் கேட்பாங்க. ஸோ அடுத்த டைப்பு பார்த்தீங்கன்னா மார்க் வச்சு கேட்குறது. ஸோ இதுவுமே நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ இதையுமே நம்ம இந்த வீடியோலேயே பார்த்தலாம். மார்க் வச்சு கேட்கக்கூடியது என்னன்னு
ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரணிதா அறிவியலில் பெற்ற மதிப்பெண்களை விட கணிதத்தில் 30 மதிப்பெண்கள் அதிகம் பெற்றாள். ஸோ அப்போ மேக்ஸு சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, சயின்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா மேக்ஸோட வேல்யூ எவ்வளோ? எக்ஸ் ப்ளஸ் 30. கணிதத்தை விட 30 மதிப்பெண்கள் அதிகம். ஓகேவா? சரி, சயின்ஸை விட 30 மதிப்பெண்கள் கணிதத்தில் அதிகம். அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் மார்க்கு. அவளுடைய கணித மதிப்பெண்கள் அவளுடைய கணிதம் மற்றும் ஆங்கில மதிப்பெண்களின் அறிவியல் மதிப்பெண்களின் கூட்டுத்தொகையில் 60%. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? கணித மதிப்பெண் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 30. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, கணிதம் மற்றும் அறிவியல் இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? 2x + 13 வரும். இதுல 60% இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதுதான் சயின்ஸோட வேல்யூ. ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ என்ன பண்ணலாம்? இந்த 100 தூக்கி இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 0 0 3 5ன்னு போட்டுடலாம். ஸோ இந்த 5 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5x + 115 வரும். இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 6x + 90 வரும். அவ்வளோதான். இந்த 5x இந்த சைடு கொண்டு வாங்க, இந்த 90 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ இங்கே என்ன ஆயிரும்? எக்ஸ் கிடைக்கும். 150ல் 90 போச்சுன்னா 60 கிடைக்கும். அப்போது எக்ஸ் சயின்ஸுக்கான வேல்யூ என்னது? 60 மதிப்பெண். மேக்ஸுக்கானது கேட்டாங்கன்னா 60 + 30 போட்டு 90ன்னு கொண்டு வரும். அவ்வளோதான். ஸோ சிம்பிளானதான். அந்த ஈக்குவேஷன் நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். செகண்ட் கொஷின் பாருங்க. இதுவும் இந்த மார்க்ஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஒரு தேர்வில் தலா 100 மதிப்பெண்கள் கொண்ட 3 பாடங்கள் உள்ளன. ஓகேவா? 3 லெசன் இருக்கு. 3 பாடத்தோட மதிப்பெண்களும் இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், செகண்ட் சப்ஜெக்ட், தேர்ட் சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இது 100 மதிப்பெண், இது 100 மதிப்பெண், இது 100 மதிப்பெண், இந்த மாதிரி இருக்கு. ஒரு மாணவர் முதல் பாடத்தில் 60% மதிப்பெண் வாங்குறார். அப்போ ஃபர்ஸ்ட் இதில் 60%னா எவ்வளோ மார்க்? 100ல் 60%னா 60 மார்க். இரண்டாவது பாடத்தில் 80% மதிப்பெண்கள். 80%னா என்ன அர்த்தம்? 80 மார்க்குன்னு அர்த்தம். இரண்டாவது பாடத்தில் 80% மதிப்பெண். அவர் மொத்தத்தில் 70% மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ஸோ மூன்றாவது பாடத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருப்பாரு? இந்த பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எவ்வளோன்னு தெரியாது, மார்க்கும் தெரியாது, பர்சன்டேஜும் தெரியாது. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க மொத்தத்தில் 70%. மொத்தம் எவ்வளோ? 100 + 100 + 100 300. அப்போ 300ல் 70% எவ்வளோ? 2 0 2 0 அடிச்சலாம். 210. அப்போ அவன் வாங்கின மார்க்கு 210. மற்ற 2 சப்ஜெக்டையும் இருக்கக்கூடிய மார்க் எவ்வளோ? 60 80. இதை கூட்டினோம்னா 140 மார்க் வாங்கியிருக்காரு. அப்போ இந்த 210லேருந்து 140 கழிச்சோம்னா 70 மார்க். அதுதான் இவர் தேர்ட் சப்ஜெக்டில் வாங்கின மார்க். ஆன்சர் இதுக்கு 70 மார்க்கும் எத்தனை பர்சன்டேஜ்? 70%. ஏன்னா இங்கே 100ன்னு கொடுத்ததுனால நமக்கு பர்சன்டேஜ் ஈஸியாக போட்டுடலாம். அப்போ ஆன்சர் வந்து 70%. ஈஸி தான். ஸோ நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 டைப் பார்த்துருக்கோம். எலெக்ஷன் வச்சு பார்த்துருக்கோம் அண்ட் மார்க்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு எக்ஸாம்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கேட்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினை இது ரிலேட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இன்னுமே புரியும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.